உங்கள் அனைவரையும் உங்கள் கமாலியல் இறையியல் கல்லூரியின் சார்பாகவும் நம்முடைய அட்மின்கள் சார்பாகவும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த வருஷம் ஒரு புதிய பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த கல்வியாண்டில் மிஷன் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நிறைய பேருக்கு ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறி, அது என்ன மிஷன் அண்ட் மினிஸ்ட்ரி? ஏசு என்ன மிஷன் பண்ணார், என்ன மினிஸ்ட்ரி பண்ணார்? எல்லாரும் மினிஸ்ட்ரின்னு தான் தெரியும், அது என்ன மிஷன் அப்படின்ட்டு. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அந்த மிஷனுக்கும் மினிஸ்ட்ரிக்கும் வித்தியாசம் தெரியல. ஆனா முக்கியமா அது பெரிய சப்ஜெக்ட். மிஷன்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட், மினிஸ்ட்ரின்றது ஒரு ஆழமான சப்ஜெக்ட். அதுல முன்னுரை அது பெருசு, எப்பவும் முன்னுரை பெருசா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியும் இறைப்பணியும். மிஷன்றது திருப்பணி தமிழ், மினிஸ்ட்ரி இது இறைப்பணி, ஊழியர். இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு யாரெல்லாம் மிஷன் மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க, அதனுடைய அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் இல்லைங்களா. இதுவரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கறது என்ன, குரோனாலஜிக்கல் ஆர்டர் இல்லையா, காலக்கிரையப்படி, வரிசை கிரமப்படி பாடம் எடுத்திருக்கோம். முக்கியமா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு வருஷமா இல்லை, ஒரு அக்டோபர் எண்டில் ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறப்பு குறிச்சு, இயேசு பிறப்பதற்கு முன், பிறந்த போது, பிறந்த பிறகு கிட்டத்தட்ட 12 வயசு வரைக்கும் என்ன அப்படிங்கிறது. அதை வரிசை கிரமப்படுத்துறது எங்களை போன்றது சுலபம். உங்களுக்கு அது சுலபம் ஆயிடுச்சு, 90% சுலபம். ஏன் அந்த கேள்விக்குறி போட்டேன்னா, இன்னும் தெரியாதவங்க நம்ம கூட்டத்தில் இருக்கிறாங்க போல தெரியுது இல்லைங்களா. ஏன்னா அவங்க வகுப்பு அட்டன் பண்றது இல்லை, யூடியூபும் பார்க்கறது இல்லை, பிடிஎஃப்பும் பார்க்கறது இல்லை. ஒரு கேள்வி கேட்டாங்க ஒருத்தர், அப்பதான் எனக்கு தெரிஞ்ச, அடடா இப்படியும் இருக்கிறாங்க. அவட என்ன கிட்டத்தட்ட 7-8 மாசத்துக்கு மேல அவங்க அந்த சைடே வரலன்னு அர்த்தம் இல்லை. இயேசு பிறப்பு சம்பந்தமான விஷயத்தை தான் கேட்குறாங்க. ஆச்சரியமா இருந்தது. அது எவ்வளவு பொறுமையா நிறுத்தி நிதானமா இந்த பாடத்தை எடுத்திருக்கோம். இப்படி ஒரு கூட்டம் இருக்கதான் செய்வாங்க இல்லைங்களா. பெரிய கூட்டம் தான் இருப்பாங்க. இல்லை 260 பேர் இருக்கிறோம். அதுல எல்லாரும் இந்த நேரத்துல வருவது கடினம் அப்படிங்கிறதுனால வேண்டிதான் இந்த யூடியூபை அதை அப்லோட் பண்றதுக்கு, அது எனக்கு தெரியவே தெரியாது, அது ஒரு நான் ஐடியா கொடுத்து டேவிஸ் ஐயா அதை பண்ணாரு. நோக்கம் என்ன, சரி கலந்துக்காதவங்களுக்கு இதை பண்ணலாம். அடுத்தது நோட்ஸும் கொடுக்குறோம். ஏன்னா எதுவும் ஒண்ணுமே நோட்ஸ் படிச்சு புரிஞ்சிக்கிறது கடினம், வெறும் மெசேஜை கேட்டு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ ரெண்டுமே இருக்கும். அதுதான் நான் அந்த காலத்துல இருந்து இல்லையா, ஒரு 50 ஆண்டு காலமாக நான் இதை செய்யறது. சர்ச்சஸ்ல மெசேஜ் கொடுத்தாடா அந்த மெசேஜ் நோட்ஸ் அப்பெல்லாம் அந்த ஜெராக்ஸ் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல இல்லைங்களா. இந்த ரோனியோ தான் எடுப்பாங்க, ஸ்டென்சில் வச்சு ரோனியோ எடுத்து கொடுத்துரும். சபையாருக்கெல்லாம் கொடுப்பேன் அந்த காலத்திலேயே. அதான் நோக்கம், அதுலயும் கலந்துக்கிறாரு. ஏன்னா யாருடைய செய்தி இருந்தாலும், உங்க செய்தியா இருந்தா கூட உங்க செய்தி அப்படியே உள்வாங்கணும். நம்பர் 1, உள்வாங்கிறது அப்படியே சொல்லாம உங்களுடைய அவுட்புட்ஸ், உங்களுடைய இன்புட் அவுட்புட்ஸ் இது எல்லாத்தையும் அதோட இணைச்சி இன்னும் சூப்பரா அந்த பாடம் மற்றவங்க நீங்க சொல்ல முடியும். அப்படிங்கிற நல்ல டீச்சரா ஆகணும் அப்படின்னாக்கா இதுதான் முறை இல்லைங்களா. சர்ச்ல காதால கேட்கணும், நோட்ஸ் எடுக்கணும், அதை திரும்பியும் படிக்கணும் இல்லையா. அந்த நோட்ஸை முடிஞ்ச அப்பல ரெக்கார்டிங் இருக்கு, ரெக்கார்டிங் திரும்பி திரும்பி கேட்கணும் இல்லைங்களா.
ஸோ இது ஒண்ணு. அப்போ அது செய்யலாம். இப்ப வந்து தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் 1 மணி நேரம் கிறிஸ்மஸ் டிராமா. அதுக்கு நம்ம எத்தனை மணி நேரம் செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 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 30 மணி நேரம் சப்ஜெக்ட் இது. 30 மணி நேரம். அப்போ அதுல ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர், ரெண்டு அசம்ஷன், பாசிட்டிவ் அசம்ஷன். 12 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இயேசு என்ன செய்திருப்பார், இதுல இருந்து எடுத்து மற்ற காரியங்களை எடுத்து நம்ம அதை வந்து அசியூம், பாசிட்டிவ் அசியூம்ஸ். இப்படித்தான் இயேசு 13 வயசுல இருந்து 29 வயசுல இப்படித்தான் இருந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு எடுக்கிற இந்த பாடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியும் இறைபணியும், இந்த பாடம் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அது அதிகபட்சம் ஒரு 60% எடுக்கிறதே கஷ்டம். இதன் பிறகு இது, இதன் பிறகு இது, இதன் பிறகு இது எடுக்கிறது கஷ்டம் இல்லையா? சொல்லப்போனா 50% தான். அது எப்பேற்பட்ட பேராசிரியரா இருந்தாலும் அது அது அதுக்கு மேல தாண்டாது. நான் சும்மா ஒரு 10% எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஆனா அதற்கு காரணங்கள் உண்டு. அது பிற்காலங்கள்ல பார்ப்போம் ஏன் அந்த மாதிரி அப்படிங்கிறது. இதான் முடிஞ்ச வரைக்கும் இதையும் நம்ம வந்துட்டு காலை நிர்ணயப்படுத்தி பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேல அதுல சத்தியம், அதுக்குள்ள என்ன இருக்கு, இயேசுவின் பிறப்பை குறிச்சும் அதையும் அதான் பார்த்தோம். அது என்ன சத்தியத்தை சொல்லும், என்ன உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படி. இதை நீங்க பார்க்கணும். ஒரு முன்னுரை போல இதை பார்ப்போம். முன்னுரையே ஒரு ரெண்டு வகுப்பு ஆயிடும். மிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பணி செய்து அது விட்டு போயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு, நல்லா போயிட்டு இருக்கு, அது ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? அப்படின்னா அதை திரும்பி தொடர்வது, அல்லது ஏற்கனவே நடந்தது வந்து சரியானபடி அது அறிவிக்கப்பட்டிருந்தும் கேட்பவர்களால் அது சரியா உள்வாங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள முடியாததுனால அங்க ஒரு வீழ்ச்சி ஏற்படுது. அப்ப திரும்பி அதை சீர்படுத்துறதுக்காக இல்லையா, அதை ஆயத்தப்படுத்தி பயிற்றுவித்து அனுப்புவது. இதுதான் மிஷனுடைய அடிப்படை நோக்கம். பெரிய சப்ஜெக்ட் அது, மிஷன் எடுத்தாலுமே. அதை புரியும், மிஷன்னா என்ன அப்படின்ட்டு. அப்ப மிஷினரிகள் இதுலதான் வருவாங்க. மிஷினர்கள் தொடர்பணிகள் இல்லைங்களா? அவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க வழியில் அவங்க பேரை யார் அதை செஞ்சாங்க, எடுத்து செஞ்சாங்க, தாக்கம் என்னாச்சு, அவுட்கம் என்னாச்சு, இதுதான். அப்போ பயிற்றுவித்தல் ரொம்ப முக்கியம். அடுத்தது மிஷன்ன்றது ஒரு ஒரு தூதுக்குழு. தூதல்ஸ், ரெண்டு உறவுகள் சரியில்லைன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு, சீர்படுத்துறதுக்கு ஒரு தூதுக்குழு. அது ஒருவரா இருக்கலாம், பலரா இருக்கலாம். அடுத்தது மிஷன்ன்றது சமப்படுத்துதல், ஈவன் சமமாக்குது. கீழே இருக்கிற வந்துட்டு சரியா அந்த அவங்களோட அங்க கொண்டு சமன் செய்தல். அடுத்தது மிஷன்றது பாலம் அமைத்தல் அல்லது வழி அமைத்து கொடுத்தல். என்ன பண்றது ஏது பண்ண ஒண்ணு தெரியாம புலம்பிட்டு இருக்கிறவங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாலம் அமைத்து கொடுத்தல். சரியான இடத்துக்கு போகிறதுக்கு இடையில இருக்க அந்த பிரச்சனை இல்லையா, அதை தாண்டி வருவது, இது ஒரு விஷயம். இப்ப இதெல்லாம் கிறிஸ்தவத்துல இருக்கும், இல்ல ஆங்கிலத்திலயும் இருக்கும். நீங்க படிச்சீங்கன்னா நல்லா புரியும். அப்ப இயேசு இதை செய்யறார். இயேசு என்ன பண்றாருன்னா, விட்டு போன ஒரு 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 நிகழ்வு. இஸ்ராயல் மக்கள் விழுந்து போனார்கள். இஸ்ராயல் மக்கள் விழுந்து போறது மட்டும் இல்லாம உலக மக்களும் விழுந்து போறாங்க. ஆனா இஸ்ராயல் மக்கள் தான் உலக மக்களை என்ன பண்ணணும்னாக்கா, இந்த கடவுளுடைய ஆசிக்கு நேரம் வழி நடத்தணும். ஆனா அவங்க அவங்க அந்த வழி நடத்தல. அதுல இஸ்ராயல் மக்களும் விழுந்து போகிறார்கள், உலக மக்களும் அறியா, எது உண்மை என்று தெரியாமல் அழிந்து போறார். சோ அங்க இயேசு அதை செய்கிறார். விட்டு போன ஒரு நிகழ்வு இல்லையா? அடுத்தது விட்டு போன நிகழ்வு வந்துட்டு நிறைய பேர் செய்யறாங்க இல்லையா? அந்த நாட்கள்ல வந்து அரசர்களை கடவுள் நம்பினார், பிறகு ஆசாரியர்களை நம்பினார்,
இறைவாக்கினர் தீர்க்கதரிசிகளை நம்பினார். அந்த பெரும்பாலும் தீர்க்கதரிசிகள் இறைவாக்கினர்கள் பெரும்பாலும் சிறப்பாக தான் செஞ்சாங்க. ஏன்? கடவுள் பக்கம் திரும்ப வைக்கிறது, கடவுளை நோக்கி அவளை பாதையை வைத்துக் கொண்டு ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் உருவாகிறதுக்கு இல்லையா. அது தூதுக்குழுக்கள் சமன் செய்கின்றவர், பாலம் அமைத்தல், இதெல்லாம் வந்துட்டு இறை பணியாளர். இயேசு இது எல்லாத்தையுமே செய்யறார், இது எல்லாத்தையும் இயேசு செய்யறார் இல்லையா. இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கோ இல்ல பாடம் நீங்க ஏற்பட்டு. மினிஸ்ட்ரின்றது திருப்பணி, அதாவது இறைபணி, ஊழியம். மினிஸ்ட்ரி ஊழியம். அப்ப திருப்பணி வழியாகத்தான் இறைபணியை செய்ய முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதெல்லாம் இல்லாம ஊழியம் பண்ணவே முடியாது. இன்னைக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் ரிசல்ட் இல்லைனாக்கா அது முக்கியம், மிஷன் ரொம்ப முக்கியம். அதை என்ன பண்ணா மிஷன் வித் விஷன் அப்படின்ட்டு இவர் சொல்லுவார், டிஎல் மூடி பிரசங்கேசன். மிஷன் வித் விஷன், தரிசனத்தோடு இருக்கணும். அது மீள் பார்வை, தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும் மிஷன். அப்பதான் மினிஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், மினிஸ்ட்ரி கனி கொடுக்கும் ஊழியமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அது எப்படி அப்படி நற்செய்தி ஊடாக விண்ணரசு குறித்தும் விண்ணரசை குறித்த ஒரு தெளிவை மக்களுக்கு உருவாக்கும். விண்ணரசுனா என்ன, எங்க இருக்குது, யார்கிட்ட இருக்குது? ஏசு இதெல்லாம் சொல்றாரு. எங்கேயோ இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்து, இல்ல பூமிக்கு வந்துடுச்சு, அது உங்ககிட்ட என்கிட்ட தான் இருக்குதுன்றார். அப்ப நம்மள விண்ணரசுகள் அப்படின்னா ஏதோ வசனங்களை பொறுமையா இந்த அதிகாரமா மடமடன் வாசிக்காம பகுதி பகுதியா வாசம், தலைப்பா வாசம், அதோட இணை வசனங்களை சேர்ந்து வாசம் விண்ணரசுனா எனக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, அந்த அந்த மிஷன் திருப்பணி வழியாக இறை பணியை செய்வாங்க, நற்செய்தியை அறிவிப்பாங்க. எப்படி அறிவிப்பாங்க அப்படின்னாக்கா, விண்ணரசுனா என்ன அதை குறித்து சொல்ல ஜனங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பரலோகம்னா என்ன, பரலோகம்னா எடுத்தோட்ட பக்கத்துல நரகத்தை கொண்டு வச்சுக்குவோம். இன்னைக்கு பரலோகம் நரகத்தை பேசாத ஆள் யாருன்னா இருக்காங்களா? இன்னும் அதிகம் சொல்லப்போனா பரலோகத்தை பத்தி பேசுற, நரகத்தை பத்தி நிறைய பேசுறாங்க. இந்த பரலோகத்தை எதை பத்தி எல்லாம் பேசுவாங்கன்னாக்கா, தங்கத்தை பத்தி அதிகமா பேசுவாங்க, வைரம் வைடூரியங்களை பத்தி தான் பேசுவாங்க, இன்னும் நிறைய பேசுவாங்க, மெட்டீரியல் பேஸ்டு. அப்ப அதை விளங்கி கொள்ள வைக்கணும், நற்செய்தி அறிவித்து அவர்களை மீட்பு பெற வைத்து, மீட்பு பெற்றவர்களுக்கு அந்த விண்ணரசுன்றது என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த விண்ணரசுக்கு நேராகவே அவங்க பயணப்படணும். அப்படின்னா என்ன, இவர்களும் போய் நற்செய்தி அறிவிக்கணும், இவர்களும் என்ன செய்யணும், திருப்பணி ஆற்றணும், இறைபணி ஆற்றணும். தட்ஸ் கால்ட் மினிஸ்ட்ரி. அப்ப திருப்பணி இல்லாமல் இறைப்பணி இல்லை. நான் தான் எல்லாரையும் இறைப்பணியாளர்கள் ஒரு அதீத நம்பிக்கை தான் எனக்கு, வேற என்ன இல்லையா. அப்ப திருப்பணினா என்ன, நான் செய்யறோமானாக்கா அது பெரிய கேள்விக்குறி இல்லையா. நான் சொல்ல புரிய ஆரம்பிச்சேன். அப்ப மினிஸ்ட்ரி அப்படின்ற திருப்பணி வழியா இறைப்பணி, நற்செய்தி ஊடாக விண்ணரசை குறித்த தெளிவை விளங்கி கொள்ள வைத்து அவங்கள விண்ணரசை நோக்கி பயணம் பண்ணணும். அவங்க அதுல சாலிடா அடிக்கணும், இதுதான் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ இதுதான் மத்தேயு 5, 6, 7 பேர் மினிஸ்ட்ரி இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் மிஷன் இல்லையா, அது திருப்பணி. அவன் முதல்ல பார்த்தவங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல ஒன்றிணைக்கிறது, அவளை ஆசுவாசப்படுத்துறது இல்லையா, அவங்க விழுந்து போன திருப்பி பழைய நிலைக்கு நிறுத்துறது இல்லையா, இது எல்லாத்தையும் பத்தி மத்தேயு 5, 6, 7 பார்த்தீங்கன்னா அது டாக்ஸ் அபவுட் மிஷன். அப்படின்னா விண்ணரசுக்கு இவங்கெல்லாம் போகணும், விண்ணரசுக்கு போறது இதெல்லாம் வழிகள் இந்த 3 இதுலயே இருக்குது, 3 அதிகாரங்கள்லயே இருக்கு. ஆனால் போகாதபடி ஏற்பட தடைகள், அந்த தடைகளை சீர்படுத்துறது இல்லையா.
அவங்க புரிய வைக்கிறது, அவங்க பக்கபலமா இருக்கிறது, அவர் தேவைகளை சந்திக்க வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சாதான் நற்செய்தியை கேட்டு ஊழியத்துக்கு நம்முடைய ஊழியம் கனிதர ஊழியமா மாறும். அவர்களும் திருப்பணியாளர்களும் இறைபணியாளர்களும் மாறுவாங்க இல்லையா? அப்போ இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா நீங்க நைட் என்ன பண்ணணும்னாக்கா, நீங்க 5, 6, 7 நான் நம்புகிறேன் உங்க எல்லார் கைகள்லயும் திருவிவிலியம் இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி இல்லைனாலும் ஆங்கில பைபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தலைப்புகளை மட்டும் வாசிங்க. 3 அதிகாரத்தை தலைப்பை மட்டும் வாசினா, அந்த தலைப்புகள் எல்லாம் எதை பத்தி பேசுகிறதுனா, திருப்பணியை பற்றி பேசுகிறது, மிஷன் பத்தி பேசு. ஏன்னா மிஷன் இல்லைன்னா ஊழியம் இல்லை, மினிஸ்ட்ரி இல்லை. அப்ப இதுல ஒரு தெளிவு வேணும். இயேசுதான் செய்ய வந்தார். அதுக்கு தான் முன்னுரையுது. நடுவில் ஒரு பகுதி எடுத்து நான் சொல்ல போறேன். ஆரம்பத்துல அதுல சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொல்லாதபடி நடுவுல இருந்து ஒண்ணு எடுத்தாதான் இன்னும் புரிய வரும். அப்ப திருப்பணியாளர்கள், மிஷினரிகள் இதுதான் செஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? வந்த மிஷினரிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இல்லாதவர் கூட கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு, என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, என்னை நீங்க ஸ்பான்சர் பண்ணி எங்க வேணா அனுப்புங்க அப்படின்னு. அப்போ அவர்கள் மிஷினரிகள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு தரிசனம் என்னன்னா, தங்க கையில கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டாங்க. இல்ல இலவசமா போய் ஊழியம் பண்ணல. இல்ல நம்ம யாராவது ஹலோ ஐயா, ஆடியோ வரல, மியூட்ல இருக்கீங்க. இப்ப கேக்குதுங்களா ஐயா?
இப்பதான் கேக்குதுயா, ஓகே இப்பதான் கேக்குது. இப்பதான் கேக்குது. உங்க வாய்ஸ் ஓகே இப்பதான் கேக்குது. ஓகே. வாய்ஸ் இப்பதான் கேக்குதுயா. ஸோ மிஷினரிக்கு கையில கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க. இன்றைக்கு கடவுளுடைய பணி செய்வதற்கு என் கையில காசு இல்லாம வந்தேன்னு சொல்றதை விட நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு வந்தேன். இதான் மிஷினரிகளுடைய அடிப்படை சித்தாந்தம். இதான் அதான் ஆரம்ப கால மிஷினரிகளுடைய இந்த ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிஷினரிகள் வாழ்க்கையெல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். எல்லாமே தனித்தரும் ஊழியங்கள் தான். வெறுமனே வரல, வெறும் கையாக வரல. அடுத்து நிறைய சிலர்லாம் என்ன பண்ணாங்க, அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு மிஷினரி, ரோமன் கத்தோலிக்க மிஷினரி ஃபாதர், அவர் இந்த வியாசார்பாடின்ற பகுதி சென்னையில, அது இந்த பர்மா அகதிகள் வந்திருந்தாரு. எல்லாம் கோணி பையில சின்ன சின்னதா போட்டுட்டு 6 அடிக்கு 6 அடி போட்டு அங்க இருந்தவங்க, அந்த பகுதி ஊழியம் பண்ண வந்தவர் என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் நாட்டுக்கு பெரிய பணக்காரர், அவங்க வீட்டுல 4 கப்பல், அவங்கள 8 பிள்ளைங்க, நிறைய. அப்ப கப்பலே 4 எவ்வளவு சொத்து இருக்கும். அவசரம் ஒரு கப்பலை வித்து அதை அனுப்பி, நான் எனக்கு வேற எந்த காசும் வேணாம்னு சொல்லி அந்த கப்பலை வித்து வந்த பணத்துல உருவாகுனது தான் அந்த 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 வியாசார்பாடி பகுதி. இன்னைக்கு கன்ஜஸ்டடா இருக்கு. ஒரு காலத்துல அது எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, அது 20 அடிக்கு 20 அடி, ஒரு குடும்பம் தங்க 20க்கு 20 இருந்தது. இன்னைக்கு 10க்கு 10, 10க்கு 15 மாதிரி சுருங்கி போச்சு. 20க்கு 25 அடி, 20க்கு 30 அடி. அவங்க குடும்பத்தை பார்த்து அந்த மாதிரி இருந்தது. வேற ஏன் சுருங்குச்சுன்னா, அவங்களே அந்த பங்கு போட்டுக்கிட்டா, குடும்பத்தில் இருக்கவங்கள 4 பேர் என்ன பண்றது, 20க்கு 25 அப்படித்தான் பங்கு போட்டுக்குது. கன்ஜஸ்டர். அப்ப பாருங்க, இதுதான் இறைப்பணி, திருப்பணியோடு இறைப்பணி. அங்க இருக்கிற அங்க பாருங்க, நிறைய ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ் வந்தது அவரால் தான். அப்ப அவர் திருப்பணியோடு கூட இறைப்பணி செய்தார். அப்புறம் திருப்பணி என்பதுல முதல்ல அவங்க என்ன பண்ண, ஒடுக்கப்பட்டிருக்க மக்கள், ஒடுங்கி போயிருக்கிற மக்கள், அடித்தட்டு மக்கள், அவங்க சமுதாயத்தை சமநிலை கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? முதல்ல அவங்க வாழ்விடத்தை உறுதிப்படுத்தினாங்க, உணவை உறுதிப்படுத்தினாங்க, கல்வியை உறுதிப்படுத்தினாங்க, அவர்களுடைய மருத்துவத்தை உறுதிப்படுத்தினாங்க. இவைகளுக்கு பிறகுதான் அவர்கள் நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். என்ன இதெல்லாம் அவருக்கு ஓரளவுக்கு தீர்வு ஏற்பட்டதான் நற்செய்தி சொன்னாக்கா அதை காது கொடுத்து கேட்பாங்க. அப்ப ஆரம்ப காலத்து அது இருந்ததா அப்படின்னு கேட்டாக்கா, அந்த சூழல் வேற. எடுத்தோன்னு நற்செய்தி அறிவித்தார்கள், அது ஒரு பெரிய பகுதி. அது என்றால் நற்செய்தி அறிவித்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, சீடத்துவ பயிற்சி கொடுத்தாங்க. அதே போல எடுத்தவொடனே திருமுழுக்கு கொடுத்தாங்க. ஆனா இயேசு சொன்னது அப்படி இல்லை. இருந்தாலும் திருமுழுக்கு கொடுத்தாலும் கூட அந்த காலகட்டத்துல இவர்களுடைய அந்த 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 சார்பா வில் பவர்னும், ஆனா இவர்கிட்ட வில் பவர்ல இல்லையா, ஹோலி ஸ்பிரிட்ஸ் பவர்லாம் இல்லையா, பரிசுத்த ஆவியார் தூய ஆவின் ஆற்றல் இருந்ததுனால, தூய ஆற்றலுக்கு ஆளுகை 100க்கு 100 கை கொடுத்ததுனால முதல்ல அவள் மீட்பு ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு அவள் மாறும். அதன் பிறகு அந்த சிஸ்டம் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள வந்தது. அதெல்லாம் அது வேற பாடங்கள். அதுல நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இங்க எப்படி நடந்தது, எப்படி நடந்தது, எல்லாத்துக்கும் விடைகள் உண்டு. அப்போ உயர்த்தினார்கள். ஏற்கனவே பார்த்தோம், சமுதாயத்துக்கு கீழே இருக்கிறவங்களை மற்றவங்களுக்கு இணையாக உயர்த்துகிறார்கள். அதை உயர்த்தி விட்டு இறைபணி ஆற்றினார்கள். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் ஒழுங்கா இல்லை அப்படின்னாக்கா, முதல்ல அவன் திருப்பணி செய்யல. முதலாவது திருப்பணி செய்து இறைபணி செய்யல. எடுத்தோட இறைப்பணி செஞ்சுட்டா திருப்பணி நடுவுலயே செய்யறதே எப்பவும் செய்யறதில்லை. அவன்றதை பிடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க தவிர அவங்களுக்கு எதுவும் செய்யறதில்லை. அப்ப இயேசு இப்படிதான் ஆரம்பித்தார். முதல்ல அவர் செய்த திருப்பணி தான். திருப்பணியை செய்வதற்கு தன்னை வலுப்படுத்தி கொண்டு ஆற்றல் படுத்தி கொண்டார். ஆற்றல் படுத்தி கொண்டுதான் அவர் திருப்பணிக்கு போறார். திருப்பணியில இருந்து இறைப்பணியோடு கூட வருகிறார். எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த திருப்பணி செய்வது என்னன்னாக்கா, அது ஒரு தியாகம். திருப்பணியும் தியாகம், இறைப்பணியும் தியாகம்.
அன்பு அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்னாக்கா அன்புனா தியாகம். இது நிறைய கிறிஸ்துவும் தெரியுது. நான் கல்யாணங்கள்லாம் மணமகன் மணமகளுக்கு தான் சொல்லுவேன், நீ நேசிக்கணும் நேசிக்கணும். நேசிப்புனா என்ன? தியாகம் பண்ணணும். நீ தியாகம் பண்ணணும் கணவனுக்காக. அன்புனா என்ன? நீ தியாகம். எது தியாகம் பண்ற? எதெல்லாம் தியாகம் பண்ற? விவரிச்சு சொல்வேன் நான், இல்லையா? அப்போ திருப்பணி என்பது என்னன்னா ஒரு தியாகத்தின் விளைவால் இருப்ப. இழப்பை எண்ணாது, கவுண்ட் பண்ணாது. இழப்பை எண்ணாமல் கொடுப்பது, தன்னையும் தன்னிடத்தில் உள்ளதையும் கொடுப்பது. ரெண்டு இருக்கு அதுல கொடுத்துல. தன்னையும் கொடுத்தல், தன்னிடத்தில் உள்ளதையும் கொடுத்தல். அப்ப அது வந்து கவுண்ட் பண்ணி பண்ணாது. இழப்பு. திருப்பணி என்பது இழப்பு, இல்லையா? அப்ப பவுலாஸ் இழப்பை பத்தி நான் கவலைப்படல, லாபத்தை பத்தி நான் கவலைப்படல. அந்த லாபம்லாம் நஷ்டம்ன்றார் பவுல், இல்லைங்களா? அப்போ அன்பு அப்படின்னாலுமே என்ன? தியாகம் நடக்கும். அப்போ இங்க இயேசு திருப்பணிக்கு வரும் பொழுது அவருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் உள்ள ஒரு பொறுப்பு. அப்பாவுடைய பொறுப்பு என்ன பண்றாருனாக்கா, இந்த மக்கள் இப்படி இருக்கக்கூடாது, இதை பொறுப்பெடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மைந்தர் இடத்துல சொல்றாரு. மைந்தர் அப்பாவுடைய பொறுப்பு எடுத்துக்கிறாரு. அப்ப ரெண்டு பேரும் அந்த பொறுப்புக்கு என்ன பண்றாங்க? பொறுப்பாளிகளா மாறிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள பொறுப்பு என்ன? காமன். யார் சம்பந்தப்பட்டது? கடவுளுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது. கடவுளுடைய பிள்ளை, உள்ளத்திற்க பிள்ளைகள், எல்லா மக்களும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். அவங்க எல்லாரும் சீர்கட்டு போறாங்க. அப்ப இது தகப்பன் என்கிட்ட ஒரு பொறுப்பு இருக்கு இவங்க. அப்ப அந்த பொறுப்புக்கு நான் எதை இழக்கணும்? என் மகனை இழக்கணும். அதான் இழப்பு, அதான் அன்பு. வசனங்களை கொஞ்சம் தெளிவா பார்க்க வசனம் பார்க்கணும். அப்ப கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் நான் செய்ய வேண்டிய கடமை, நான் செய்ய என்னுடைய பொறுப்பு என்ன? அவர் இயேசு அவருடைய பொறுப்பை செஞ்சு முடிச்சிட்டார். இப்ப என்கிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்கார், இல்லையா? என்னுடைய பொறுப்பு என்ன? என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அதை நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? ஏன் இதை செய்யணும்? கடவுள் உலகத்துல மக்கள் எல்லாருமே தன்னுடைய குடும்பமாக, ஒரே குடும்பமாக தான் பார்த்தார். கடவுள் உலகத்துல மக்கள் எல்லாரும் தன் குடும்ப, சொந்த குடும்பத்தை போல பார்த்ததுனாலதான் அதை செய்தார். அந்த அன்பின் விளைவை செய்தார் என்று சொல்றார். அப்ப இயேசுவ அந்த இடத்துல என்ன பண்றாரு? அனுப்புறாரு. ஏன்னா தன் மக்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், ஆசீர்வதிக்கணும், வழிநடக்கணும். இது அப்பாவுடைய கடமை. அப்ப அந்த கடமையை கடவுள் செய்யறார். அந்த மக்கள் எப்படியாவே போயிடக்கூடாது அவர்கள். அப்போ திருப்பணி இறைப்பணியும் என்பது என்ன அப்படின்னாக்கா, அது தியாகம். நேரத்தை கொடுக்கணும். ஆவியில் எளிமை என்பவற்றை, ஏழை உள்ளத்தோடு அப்படின்னா அவன் போய் பார்க்கணும். நேரத்தை இழக்கணும். அவன் பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? கோர்ட்டுக்கு போகணுமா, போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா, அதுக்கு என்ன செலவாகும், இல்லையா? மருத்துவமனை கொண்டு போகணுமா, இல்லையா? அவளை எப்படி ஆற்றுப்படுத்த வேணும், இதெல்லாம் இழப்புகள் நிறைய இருக்கு. அப்ப இந்த வசனத்தை நம்ம தப்பா புடிச்சிட்டு இருக்கோம். யோவான் 3:15-16-17 தன்னை விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டு போகாமல். அப்போ கடவுளை விசுவாசிக்கிறவர்களால் கெட்டு போக முடியும். அப்ப கெட்டு போகாம இருக்கிறது என்ன பண்றது? எப்படி பிரிசர்வ் பண்றது? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும், உயரவும் வேணும், உயர்த்தப்படவும் வேணும். நித்திய ஜீவனை அடையவும் வேணும், உயர்த்தப்பட வேணும். மத்தேயு 5 பார்க்கும் பொழுது வெளிச்சம் என்ன பண்ணுவோம்? அது உயரத்தில் வைக்கிறது. விளக்கு உயரத்தில் வைக்கணும். அடுத்த வாசகம் 14 கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, இயேசுவை தந்தருளி
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான இவ்வளவாய் உலகத்துல தன் மகனை தியாகம் செஞ்சார். அதான் அர்த்தம். அது அன்பு கூர்ந்தார். இந்த அன்புன்னு நம்ம சிம்பிளா அப்படி சொல்லிட்டு போயிடும். அதுதான் அன்பை பத்திய வசனங்களை வந்துட்டு மக்கள் சரியா போய் எடுபடலை. ஏன்னா சொல்றவங்க சரியா அதை உள்வாங்காதனால ஏற்படுற பிரச்சனை. அன்பு கூறுனா தன் மகனை தியாகம் செஞ்சார்னு அர்த்தம். இப்ப நான் என்ன தியாகம் பண்றேன், நீங்க என்ன தியாகம் பண்றீங்க? உன்னை நேசிக்கிறேன்னா நான் உனக்கு தியாகம் பண்றேன். கணவன் மனைவி நேசிக்கிறேன்னா கணவன் நிறைய தியாகம் பண்ணும். மனைவி கடவுளத்தின நிறைய மனைவி கடவுள் தியாகம் பண்ண அதான் அன்பு இல்லையா? 14 உலகத்தை ஆக்கினைக்கு தீர்க்கும்படி கடவுள் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் அனுப்பினார். வேற எதுவும் இல்லை. அவங்களை மீட்டெடுத்து அவளை உயர்த்தணும். செத்தவர்கள் உயிரோட இருக்கணும். செத்து போனவங்க மீட் பண்ணிட்டா உயிர் பெறணும். அதான் மீட்பினா உயிர் பெறணும். உயிர் பெற்றவர்கள் உயிர் வாழணும். திருவி விழித்து நல்லா இருக்கு. அப்பொழுது அவரிடம் நம்பிக்கை. அது ஆனா புதிய திருப்பதி இதுல பற்றுறுதின்ற வார்த்தை பயன்படுத்திருக்கு. அப்போது அவரிடம் பற்றுறுதி கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு. இதுதான் வாழ்வு. விண்ணரசுக்கு போறது இதுதான் வாழ்வு, இதுதான் வழி, இதுதான் போகணும். அவர் தான் வழி, அவர் தான் வாசல், அவர் தான் எல்லாமே. தம் ஒரே மகன் மீது பற்றுறுதி கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார், தியாகம் செய்தார். ஆங்கிலத்திலே அழகா இருக்கு. அப்ப இதற்கு நான் ஒரு பகுதியை நான் எடுத்தேன். ஏன்னா சில மாசத்துக்கு முன்னாடி, சில வாரங்களுக்கு முன்னாடி தான் தலைப்பு சிஎஸ்ஐ அவங்களோட அல்மனாக்ல தலைப்பு இதுக்கு இந்த பகுதி தான் எடுத்தேன். இந்த பகுதியை கொஞ்சம் இதுக்கு ரொம்ப இதுவா இருந்து இதை நான் அதோட இணைச்சிக்கிட்டேன். நான் பாடத்துக்கு இது கொஞ்சம் பொருத்தமா இருக்குதுனால. அப்ப கிறிஸ்தவம்ன்றது இன்னைக்கு என்ன? கிறிஸ்தவம்ன்றது இன்னைக்கு என்ன அப்படின்னாக்க, யூத மதத்தை போர்த்தி கொண்டிருக்கின்ற போர்வை தான் கிறிஸ்தவம் இன்னைக்கு. நான் திரும்ப சொல்றேன், யூத மதத்தை போர்த்தி கொண்டிருக்கும் போர்வை தான் கிறிஸ்தவம் இன்னைக்கு. அப்படின்னா உள்ள என்ன இருக்குது? யூத மதம் இருக்கு, மதம் பிடிச்சிருக்கு. யூதர்கள் அறிவு சார்ந்தவர்கள், சிந்திப்பவர்கள், செயல்படுகிறவர்கள், அதே தான் உணர்ச்சி வசப்படுகிறவர்கள். சும்மா தூண்டி விட்டு அப்புறம் உணர்ச்சி வசப்படுறவர். இன்றைய கிறிஸ்தவ திருச்சி அப்படிதான், உணர்ச்சியை தட்டி விட்டா போதும், தூங்குது. தட்டி விட்டா போதும், தூங்குறோம் அல்லேலூயா சொன்னா உடனே சொல்லுவாங்க இல்லைங்களா? சிந்திக்கிறது இல்லை. யூதர்கள் எல்லாம் பாதியா தான் இருக்காங்க, முழுசா கூட இல்லை. யூதர்கள் பழைய ஏற்பாட்டை தான், நம்ம நாட்டில் பழைய ஏற்பாடு தான் எடுப்பாங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுப்பாங்க. பழைய ஏற்பாட்டிலேயே தான் அவங்க போனாங்க சார். அதை விட்டு வெளியில வர மாட்டாங்க. ஊர்கா மாதிரி இல்லையா, நற்செய்தி பகுதியையோ தொடுவாங்க, பவுலை தொட்டுக்குவாங்க. அப்போ கிறிஸ்தவம் என்பது எது? ஏற்கனவே அந்த பாடம் நீங்க தயவு செஞ்சு படி இல்லைங்களா? ட்ரூ வர்ஷிப்ன்ற பாடம் அதுல இருக்கும். மதம் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, இயக்கம் என்றால் என்ன. ரிலிஜியன், செக்டார் அண்ட் மூமெண்ட் இல்லைங்களா? மூமெண்ட், இயக்கம். அப்ப கிறிஸ்தவம் இந்த மூணுல எங்க அடங்குது? நிறைய பேர் தெரியுது இல்லை. அப்ப இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும், இது ஒரு தெளிவு இருக்கணும். இந்த கிறிஸ்தவம் இந்த மூணுல எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் மதத்துல இருக்கு. மதம் பிடிச்சிருக்கு. அவனை எது சொல்றது, இவர் அதை சொல்றது, அவர் இது பண்றது, இதுதான் மதம் பிடிச்சிருக்கு. யானைக்கு மதம் பிடிக்கிற மதங்கள் எதுவுமே, மதங்கள் எல்லாம் ரத்தத்தை சிந்த தீவிரிக்கும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. யூத மதம் எழுது கற்பிசி எனி இருந்துச்சு. கிறிஸ்தவம் சிந்தாத ரத்தம் இல்லை. கிறிஸ்தவம் பண்ண அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சாங்க. சிலுவை போர்ல, முதல் சிலுவை போர்ல இல்லையா, அந்த இஸ்லாமியர்களை
பண்ண கொடுமைகள், ரத்தம் ஆறு ஓடிச்சான். ஏன் ரத்தம் ஆறு ஓடிச்சு அப்படின்னாக்கா, அவங்க சொல்றாங்களோ யூதர்கள ரோமர்கள் அப்படிதான் 70 கிபி 70 அவளை வெட்டி ரத்தமா ஓடிச்சு. ஒரு பக்கம் ரத்தம் ஆறு, ஒரு பக்கத்துல என்ன ஆச்சுனாக்கா அந்த அந்த கோயில் திருக்கோயில் இருக்கிற இடத்துல தங்கம் உருகி ஓடிச்சு. அந்த தங்கத்தினாலதான் பெரும்பாலும் அது நடந்தது. அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க இஸ்லாமியர்கள் அப்படி பண்ணாங்க. இஸ்லாமியர் வந்து என்னப்பா ரிட்டாலியேட் பண்ணல. இன்னைக்கு இஸ்லாமியர் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் கிறிஸ்தவ மதம். அது ரோமன் கேத்தலிக்க போய் இழுக்காதீங்க. உடனே ரோமன் கேத்தலிக் தான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இஸ்ராயல் தேசம் பண்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள் பின்னால போயிட்டு இருக்கிறோம்ல. ஏன்னா யூத மதம் அதான் நமக்கு பிடிக்கும், இஸ்ரேல் மக்கள் பிடிக்கும். இஸ்ராயல் தேசத்துல பண்றது அது அங்க இருக்கிற கிறிஸ்தவ சபைகள்லாம் என்ன ஆகுது? அவங்க மட்டும் இஸ்ரேலியர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவ இருக்கிற கடவுள பிள்ளைகளா? அங்க இல்லையா? இஸ்ரேலிய தாக்குகின்ற அந்த அந்த நாட்டுல எல்லாம் கிறிஸ்தவர்களே இல்லையா? கிறிஸ்தவ கோயில்கள் இல்லையா? அவங்க எல்லாம் அழிஞ்சு போலியா? அப்ப அந்த கிறிஸ்தவனை பத்தி கவலை இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் மேல நமக்கு கவலை இருக்குது. அவங்க மேல கவலை இருக்குதுங்களா? அப்ப மதம் என்ன பண்ணதுதான் பண்ணும். புரியாது, அது ஒன்றும் புரியாது. அதுக்காக இஸ்ரேல் வந்து தப்பே பண்ணல, தப்பு கொட்டி கூட அந்த நியாயமே எல்லாம் இருக்கு. அப்ப நியாயம் இருக்கு. அவங்க நிறைய கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க இந்த நேரத்துல இவங்க ஜெபத்துல இருப்பாங்க, உள்ள நோண்டி அடைச்சாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லையா? யார் பாதிக்கப்படும்? சாதாரண மக்கள் பாதிக்கிறாங்க. ஏழைகள், பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க. மதம் இதை செய்யும். மார்க்கம் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யும். எது மார்க்கம்? சமணம் ஒரு மார்க்கம், சமணம் இல்லைங்களா? சிக்கிசம் ஒரு மார்க்கம். மற்றவங்க எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க, மற்றவங்க துன்புறுத்த மாட்டாங்க. அவங்களும் அது ஒரு மார்க்கம். நான் நல்லா இருக்கேன், நீயே நல்லா இருக்கு. புத்தம் அப்படிதான் இருந்தது. நான் நல்லா இல்லை, நான் கூட நீ நல்லா இரு. இன்னைக்கு புத்தம் என்ன சொல்றது? எல்லாரையும் அழிக்குது. உலகத்துல இருக்க எல்லா தேசத்து புத்த மதங்களுமே அழிவைத்தான் செய்யுது. அப்ப அது மார்க்கத்திலிருந்து வழி தரச்சு. கிறிஸ்தவம் ஒரு இயக்கமா இருந்தது, இயக்கம், மூவ்மெண்ட். அது நஷ்டப்பட்டுக்கிட்டே வளரும். அது வளர்ச்சியின்மை பத்தி கவலையப்படாது, வளர்ந்துகிட்டே இருக்கும். அது வேகம் இல்லைனாலும் அதுல உயிர் இருக்கும். இதைத்தான் கம்யூனிஸ்டுங்க கையில எடுத்தாங்க. கிறிஸ்தவ இயக்கத்தை கையில, அவங்க பாருங்க, இயக்கம் அது இயங்கிட்டே இருக்கும். கையில காசு இருக்காது, இருந்தாலும் உண்டி குலுக்கி அந்த காசை வச்சுட்டு தெரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அப்ப கிறிஸ்தவம் இயங்கும். அப்ப இன்னைய கிறிஸ்தவர்கள் இயக்கவாதிகளா இருக்காங்களா, மதவாதிகளா இருக்கிறாங்களா? அப்ப இயக்கவாதிகள் என்ன செய்யணும்? இயேசு சொன்னது திருப்பணி, இறைபணி. அப்ப திருப்பணிதான் என்னன்னு செய்யாம ஊழியம் பண்றவங்களோ, ஊழியம்னா இறைபண்ண என்ன ஊழியம் பண்றவங்களோ மதத்தை தான் கையில் எடுக்கணும். அந்த ஜனங்களை கொஞ்சம் அப்படி சீண்டி விட்டா போறோம் இல்லைங்களா? பைபிள் எதனா ஒரு இது எடுத்து, வசனத்தை எடுத்து ஆட்டு போட்டு அவங்க சீண்டி விட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க. பாட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அக்கினியாய் வாரும், அனலாய் வாரும், அக்கினி நெருப்ப கொழுந்தெறிய வாழ். அக்கினி நெருப்பு கொழுந்து வந்து இங்க கொட்டட்டும். அப்படின்னா என்ன? எல்லாரும் சாப்பிட்டோன்றாங்க. அதான் அர்த்தம்ல? அர்த்தமே இல்லை. எதுக்கு அக்கினி? எல்லாரும் சாவறதுக்கு இயேசு வந்தாரு, எல்லாரும் சாவடிக்க வந்தாரு. இயேசு இருக்கும்போதே சொன்னாங்க சீஷருங்க, வானத்தை அக்கினி மழையை கொண்டுதாரு. உங்களுக்கு என்ன ஆவிடா இருக்குது உங்களுக்கு? ஏன் பாஷை தர்தனம் முடிச்சவங்க வைங்க, ஏன் கூட இருக்கீங்களா நீங்கன்ற மாதிரி இருக்காது. உங்ககிட்ட என்ன ஆவிடா இருக்குது? அந்த ஆவிதான் இன்னைக்கு இருக்கு. பாட்டுங்கள்ல அதுல இதை கருத்து கிடையாது, ஒண்ணுல சும்மா சீண்டி விடுறது. ஜனங்க சீண்டி விட்டு கொஞ்ச நேரம் பண்ணி காத்து அடிச்ச பலூன் மாதிரி ஆயிட்டு போகும்போது காத்து போங்க பலூன் மாதிரி.
அப்ப திருப்பணினா என்னன்னு தெரியல, இறைபணினா என்னன்னு தெரியாது, பிரச்சனைகளுக்குள்ள இருக்கு. அப்ப இயக்கம் என்பது என்ன? எப்படியும் இல்லை, எப்படியும் வாழலாம், எப்படின்னா வாழலாம்ப்பா, இப்படி கூட வாழலாம்ப்பா, இப்படி கூட எடுத்துக்கலாம்ப்பா. சும்மா விஸ்கி இது பியர் தானப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா. இந்த மாதிரி என்ன பண்ணு, இதோடு கூட இது பண்ணிக்கிறது, உலகத்தோடு சமரசம் பண்ணிக்கிறது. ஆனா இயக்கம் என்ன பண்ணும்? எப்படியும் இப்படியும் இல்லை, இப்படி மட்டும்தான், இதுதான், இந்த மாதிரியே இருக்கலாம், எப்படி வேணா இருக்குல்ல, இப்படி மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவம். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி மட்டும்தான் வாழணும், இதுதான் வாழ்க்கைக்கு வழி, இதுதான் இயக்கம். இப்படி வாழ்ந்தா அவரோட பைத்தியக்காரன். என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க பைத்தியக்காரன், பைத்தியக்காரன் அப்படிவாங்க. இல்லை, என்ன நல்லா தெரிஞ்சவங்களே சொல்லுவாங்க. அப்போ நம்மளா பைத்தியக்காரன். பவுல் அதெல்லாம் சொல்றாரு, இயக்கவாதிகளாக இருந்தால் நாம் பைத்தியக்காரர்கள், பைத்தியக்காரிகள். ஆனா இயக்கவாதிகள் தான் கனி கொடுப்பாங்க. அப்படிதான் என்ன, மற்றவன் நல்லா இருக்கிறதுக்கு மற்றவனை வளப்படுத்துறது, எந்த தியாகத்தை செய்ய துணிஞ்சுவாங்க. எதுல வேணா எண்ணித்தி கடவுள் பேசினார், கடவுள் தேரடிலாம் பேச மாட்டார், உள்ள உணர்த்துவார். மணிப்புணர்வு எங்கெல்லாம் உணர்த்தினார். அவர் 3 பேர் பேர்தல உணர்த்தினார். டக்குடு அந்த அந்த பாஸ்டரோட மகன் டக்குடு வீட்டுல இருக்கிற அந்த மோதிரம் எடுத்து விட்டு பணத்தை அனுப்பிட்டாங்க. இந்த பாஸ்டர் அந்த ஒரு இதுக்காக வச்சுட்டேன். நானும் அப்படிதான், ஆவியாடர வந்து மகளே போட்டே இருக்குது அதை குடுன்னு சொல்ல, அப்படிலாம் சொல்ல மாட்டார். தெளிவாய் உணர்த்தப்படுவார், உணர்த்துவார், தெளிவா உணர்த்துவார். அப்ப இவங்க முன்னாடி நிக்க பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான் நிற்பாங்க. இவங்க எல்லாரும் முன்னாடி அனுப்பிக்கிட்டே பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான், தன்னை முன்னிடப்படுத்தாமல் கிறிஸ்துவை மையப்படுத்தி கிறிஸ்து அவங்க சொல்லுவாங்க, நீ வாழலாம் மற்ற வாழ வைப்பா. ஒரு சீடர் நான் உருவாக்கும் கிறிஸ்துவின் சீடர்களுக்கு இதை சொல்லி கொடுப்பான், நீ நாசமா போல மற்ற நல்லா இருக்கணும். இதுதான் அவர்களுடைய வாழ்வு. அதாவது வாழ்க்கையில கடவுளுக்கு மட்டும், இது கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான், பிசாசுக்கு பிடிக்குமா கடவுளுக்கு பிடிக்குமா, நான் எந்த பக்கம் இருக்கிறேன், இதை யோசிக்கும். எதை செஞ்சாலும் இது கடவுளுக்கு பிடிக்குமா, ஃபர்ஸ்ட் அது கேள்விதான், கடவுளுக்கு இது பிடிக்குமா, அதுதான் வரும். இவங்ககிட்ட எல்லாம் ரெகுலரா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும், பிளான்டா இருக்கும், எல்லாம் பிளான் பண்ணுவாங்க, டைம் மேனேஜ் பண்ணுவாங்க. எனக்கு இவ்வளவு காலம் சுகரே கிடையாது, இப்ப சுகர் கொஞ்சம் எட்டி பார்த்துருக்குது, நான் அதை பத்தி கவலையே படல. அந்த டாக்டர் அவங்க வந்து ரோமன் கேத்தலிக் சிஸ்டர், அவங்க ரோமன் கேத்தலிக் ஹாஸ்பிட்டல் தான். அந்த ஃபாதர், சுகர் இருக்குதுன்னா ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொல்றாரு, என்ன பண்றது, அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் நான் யோசிக்கணும், அவ்வளவுதான். இதான் கிறிஸ்தவ வாழ்வு. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தகவல் அமைக்கிறேன் இல்லையா. சாதாரணமா ஒரு 1/2 வாக் போட ஜெர்க் வாக் நடத்தணும்ன்றாங்க. அப்போ 1 ஹவர், அப்போ 1 ஹவர் எப்படி பிளான் பண்றது? 1 ஹவர் நான் 1/2 வாக்கிங் பண்ண 1 ஹவர் போறேன், போயிட்டு வந்துட்டு நான் கடவுளோட உட்காரணும், அது எப்படி? இதுதான் கிறிஸ்தவர்கள், இப்படிதான் கடவுளுடைய ஆலயம் இந்த உடம்பு. டாக்டர் சொன்ன மாதிரி இதை நான் பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய சூழலை தகவல் அமைத்துக் கொள்வது, இதுதான் கிறிஸ்தவம். இப்படித்தான். ஏனென்றால் இந்த உடலை கொண்ட கடவுள் திருப்பணியை இறைப்பணியை என்னில் நிறைவேற்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கார்கள், செய்யணும். பெர்ஃபெக்டா இருக்கு எல்லாரும் இல்லையா. எதை செய்தாலும் அதுல ஒரு திருப்தி இருக்கும், ஆத்மீக திருப்தின்றது இதுதான், கடவுளோடு ஒன்றிசைந்த ஒன்று. இதுதான் வார்த்தையை வாழ்வாக்குதல். இவர் வசனத்தை படிப்பவர்களா மட்டுமல்ல, அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் நடக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். அதுதான் இவங்க என்ன பண்ணுங்க,
வசனத்தோடு இணைந்த ஒழுக்கம் இருக்கவங்க. கொஞ்சம் ஒழுக்கம் கெட்டுச்சுன்னா உடனே போய் ஆவியாண்ட போய் உட்காந்துருவாங்க. ஆண்டவரே நான் மன்னியும். இதான் இயக்கவாதிகள். பாவம் செஞ்சுட்டேன்னுட்டு கண்டிப்பா உணர்த்த. ஏன்னா நமக்கு ஸ்பீட் பிரேக்கர், அதை மறந்துட்டோம். தூய ஆவியார் நமக்கு ஸ்பீட் பிரேக் போடுவார். நீ பண்ண சரியில்லை, அப்ப சிந்திச்ச உடனே ஓடிடுவாங்க. ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரை தூய்மைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இதான் வசனத்தோடு இணைந்த ஒழுக்கம்ன்றது. இதான் ஆவியானவரை எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அப்ப தன்னை ஒடுக்குவார்கள், தன்னை இழப்பார்கள். எதுக்காக? பிறரை வாழ வைப்பது. பிறர் மிக சிறப்பாக என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் இயேசு சொன்னது போல இவர்கள் அதை செய்கிறதற்காக. அப்ப இவர் நோக்கமெல்லாம் என்ன? கனி தரணும், அதிக கனி தரணும், சுவையில்ல கனி தரணும், தன் காலத்தில் கனி தரணும்னாக்க அவர்களுடைய ஒரு பகுதி எப்படி இருக்குன்னா திருப்பணி மேலேயே இருக்கும். திருப்பணியை சார்ந்து இறைப்பணி. அப்போ ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கமும் மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கு. ஒரே பக்கத்துல டிராவல் பண்ண முடியும் இல்லையா? இதைத்தான் இயேசு செய்தார், அப்போஸ்தலர்கள் சீடர்கள் செய்தார். என்றால் நம்முடைய கடவுள் யார் அப்படின்னாக்கா அவர் விடுவிக்கிறவர், விடுதலை நாயகர். அந்த விடுதலை பயணத்தோடு நிறுத்திக்கிறோம். அங்க ஒடுக்கப்பட்டார்கள், அடுக்கப்பட்டார்கள், அக்கிரமத்துக்கு முன்னால அவங்க எல்லாம் விடுதலையாக்கணும். அப்ப இன்றைக்கும் அப்படி விடுதலை ஆக்குகிறது. நான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 3 அந்த 11 பேறு பெற்றோர்னா ஒடுக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் விண்ணரசுக்கு என்று உரியவர்களாக பேறு பெற்றுள்ள பாக்கியவதிகள், பாக்கியவான்களாக மாறுகிறோம். நிறைய பேருக்கு அத்தல் லிபரேட்டிங் காட், லிபரேஷன் தியாலஜி. லிபரலா இருக்குதுல, லிபரேட் பண்றது, விடுதலையாக்கும் இறையல், விடுதலையாக்கும் பணிகள். இதெல்லாம் திருப்பணியும் விடுதலையாக்கும் திருப்பணி, இறைப்பணியும் விடுதலையாக்கும் இறைப்பணி. அதான் நம்ம குரூப்ல CT1 அதான் பார்க்கணும். பெண்ணியம் குறித்து பேசுறது எல்லாம் இதெல்லாம் விடுதலை இறையல். கடவுள் விடுதலையாக்குனாரே. முன்னாடி பார்க்க போறோம், அடுத்ததுல பார்க்க போறேன். சூப்பர் நிகழ்ச்சியை பார்க்க போறாங்க. பைபிள்ல இருந்து அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்ப இயக்கம் என்பது இதுதான். அப்ப இவங்கதான் கிறிஸ்தவர். அப்ப இயக்கம்ன்றது என்ன? ஒரு பக்கம் திருப்பணி, இன்னொரு பக்கம் இறைப்பணி. அப்ப இயேசு இதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். திருப்பணியும் இறைப்பணியும் ஒன்று சேர செய்கிறார். அது எப்படியெல்லாம் செஞ்சாருன்னா நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இயேசுவின் ஊழியம் அப்படி பார்க்கக்கூடாது. இயேசுடைய திருப்பணி என்ன, சமுதாயப்பணி என்ன, ஆன்மீக பணி என்ன, அது பிரிக்க முடியாது. பிரிச்சாங்க செல்ல காசு ஆயிடும். ஒரு காயின்ல ஒரு பகுதி எடுத்துட்டா செல்லாது. அது செல்லணும் இல்லைங்களா? இவங்கதான் யாருன்னா சீடர்கள். திருப்பணியையும் இறைப்பணியையும் ஒன்றிணைத்து செய்பவர்கள் தான் உண்மையாக கிறிஸ்துவை உடையவர்கள். இவர்கள் தான் சீடர்கள், சீஷிகள். அப்போ பாவிகளை மீட்க, ரட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தார் என்னும் பொது உண்மை ஆழமா ஆராய்ச்சி பார்க்கணும். அப்ப இயேசு வந்த பொழுது எதுக்காக வந்தாரு? மதவாதிகளிடத்திலிருந்து யூதர்களை விடுதலையாக்க வந்தார். முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் அதான். விடுதலை நாயகன், லிபரேஷன் தியாலஜி. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பார்ட். என்ன ஃபர்ஸ்ட் பேஸ் 1 என்ன? இஸ்ராயல் மக்களுக்காக. இஸ்ராயல் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. யார்கிட்ட ஒடுக்கப்பட்டிருக்காங்கன்னா அரசாங்கத்துக்கிட்டலாம் இல்ல, ரோம அரசாங்கத்துக்கிட்டலாம் இல்ல, மதவாதிகள் கிட்ட. யூத மதம் இப்படி சொல்லுது, நீ பாவம் பண்ணினா என்ன பண்ணணும்? நீ பாவம் பண்ண நீ காணிக்கை விடணும், பலி செலுத்தணும்,
அப்ப அந்த பலி செலுத்துக்கு காசு கொடுக்கணும். அந்த காசு கொடுத்தாக்க செல்லாதது. ஒரு ஆடு வாங்கிட்டு வந்தானாக்கா அந்த ஆடு செல்லாது. கோயில்ல இருக்க ஆடு வாங்கணும். இவன் மாடு பிடிச்சின்னு வந்தானாக்கா 500 ரூபாய் இருக்கும். கோயில் ஆடு வாங்கினா 1000 ரூபாய். காணிக்கை 100 ரூபாய் போடணும்னாக்கா அந்த காணிக்கை செல்லாது. கோயில் காணிக்கை தான் போடணும். அந்த காணிக்கைக்கு அவன் 1000 ரூபாய் கொடுக்கணும். இதுதான் இதெல்லாம் எதிர்த்தார். லிபரேட்டர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லிபரேட்டர். முதல்ல சமுதாய விடுதலை, ஆன்மீக விடுதலை. சமுதாய விடுதலை, ஆன்மீக விடுதலை ஒன்னா சேரும் பொழுது விண்ணரசுக்கு உரியவர்களாக மாத்திரம். பரலோக ராஜ்யத்துல தத்துவமே இதுதான். முடிச்சிடலாம். அப்ப இயேசு தன்னுடைய தந்தை தன்னை கொடுத்த பொறுப்பை பொறுப்பாண்மையுடன் கையாண்டு முடித்தார். பொறுப்பாண்மை, அவற்ற பொறுப்பாண்மை இருந்தது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அதை சூப்பரா கையாண்டார், ஹேண்டில் பண்ணார். இன்னைக்கு நம்ம செய்யணும். அப்ப தியாகம்ன்றது என்ன? கடவுள் நம்மகிட்ட கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதை செய்து முடிக்கிறது நிறைய தியாகம் வரும் இல்லையா? அப்ப தியாகம் என்பது என்ன? நாம் செய்தோடு இல்லாம அடுத்த சீடர்கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இன்னைக்கு நிறைய சபைகள் என்ன பண்ணுது? தனக்கு பிறகு தான் பிள்ளை, தான் பொண்ணு, தான் மருமக, பேர, பேத்தி இப்படி ஒப்படைக்கிறது இல்லை. நாம் உருவாக்கணும். பிள்ளைகிட்ட கொடுக்குறது தப்புன்னு சொல்ல, பிள்ளைகளுக்கு அந்த தரிசனம் இருக்கணும். கடவுள்கிட்ட உட்காந்து கேட்கணும், என் பொண்ணுகிட்ட இதை கொடுக்கறதா என்ன, எனக்கு சரியா வழி நடத்துங்க. அதுவும் உண்டு. ஆனா இப்ப மெஜாரிட்டி, அது ஒன்லி மைனாரிட்டி. அங்கேயும் அங்க ஒண்ணு இங்க ஒன்று தான் இருக்கும். அப்படி மாற்றுவதல்ல. அப்ப நீதி நேர்மை இருக்கும் பொறுப்பாண்மையில. அப்ப உலகத்துல நிறைய பொறுப்பு இருக்குதான் முடிச்சிடலாம் 5 நிமிஷத்துல. இது ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம். நல்லா அழகா ஃபேமிலி கெட் டுகெதருக்கு இதை பயன்படுத்தணும். நல்லா டெவலப் பண்ணலாம். இது ஒரு 10-12 பாயிண்ட் இருக்கு. குடும்பத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பாண்மைகள் என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்கான அல்லது கணவன் மனைவியுடனான பொறுப்புகள் என்ன, தாய் தகப்பனுக்கான பொறுப்புகள் என்ன, பெற்றோர் பிள்ளைகளுக்கான அல்ல பிள்ளைகளுக்குடனான பொறுப்புகள் என்ன, சகோதர சகோதரிகளுக்குள்ளான அவர்களுக்குள்ளான பொறுப்புகள் என்ன, பிள்ளைகள் பெற்றோர்களுடனான பொறுப்புகள் என்ன, வயோதிபர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளுடனான பொறுப்புகள், மருமகன் மாமனார் மாமியார் உறவுகள் பொறுப்புகள் என்ன, பேர பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன பொறுப்புகள் இருக்காங்க, தாத்தா பாட்டி என்ன பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, நண்பர்களுடனான பொறுப்புகள் என்ன, படிக்கும் இடத்தில் படிப்புல என்ன பொறுப்பு, வேலை செய்யறது என்ன பொறுப்பு, திருச்சபையில் என்ன பொறுப்பு, சமுதாயத்தை என்ன பொறுப்பு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தள்ளி தின்ற பாடத்துல எல்லாமே வரும். இதெல்லாம் இருக்கும் அதுல. இது இந்த 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 இஸ்ரேல் குடும்பம், யூத குடும்பத்துல இதெல்லாம் இருக்குது. அது நல்லது, கடவுளோடு கூட இருப்பதற்கு நல்லது. நாம எப்படி இருக்கிறோம்? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்பாண்மை என்பது கடவுள் தான் படைத்த படைப்புகள் அனைத்திற்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. மழைக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, மேகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, கடலுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, மிருகங்களுக்கு பொறுப்பு, எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. கடவுள் அப்படிதான் படைச்சார், பொறுப்புகளோடு படைத்தார். அவையெல்லாம் பொறுப்பாய் செயல்படுது. எல்லாமே அது இஷ்டத்துக்கு, அது வேலை, அதோட வேலையை அது செஞ்சுட்டே இருக்கு. என்ன பொறுப்போ அது செஞ்சுட்டே இருக்குது. மனுஷன் அந்த பொறுப்போடு தான் படைத்தான். அவைகளுக்கும் சுதந்திரம் கொடுத்தார், மனுஷனுக்கு சுதந்திரம் கொடுத்தார். அவைகள் அந்த சுதந்திரத்தை திருடல, கொள்ளையாட்ட பொருளா செய்யல. மனுஷன் கொள்ளையடிச்சிட்டான்.
எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டான். அந்த சுதந்திரத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டான் மனுஷன். இருந்தாலும் கடவுள் அன்பு. ஏன்னா அவர் தான் பிள்ளைகள். இயற்கையை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குறாங்க. அப்ப இயற்கை என்ன பண்ணுது? அது உயிர் வாழ்வதா தன்னை வேற வேற தகவல் அமைக்குது. பாருங்க, வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது, நோய் நிறைய வரும். சென்னையில இப்பெல்லாம் மழை பெய்யாது. மே மாசத்துல மழை சும்மா எப்போவாது பெய்யும். திடீர்னு பார்த்தோம்னாக்கா சும்மா அடின்னு பின்னுது, நோய் வருது. அப்படின்னா என்ன? இயற்கையை நமக்கு எடுத்து குட்டிச்சவர் ஆக்குறோம். நம்ம பொறுப்பை நம்ம தட்டி கழிக்கிறோம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றோம். ஏசி யூஸ் பண்ணோம்னா ஏசி இல்லாம இருக்க முடியல. ஏசி பெரும்பாலும் யூஸ் பண்ணாதுக்கு இன்னொரு காரணம்னா அதுல போற இது எவ்வளவு பேர் கெடுதி. எனக்கும் கெடுதி, வெளியில மற்றவங்க கெடுதி. கார்ல வர புகை, ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இருந்தா ஒரு வீட்டுக்கு 4 கார் வருது. இதெல்லாம் பொறுப்பின்மை. கடவுள் கொடுத்த பொறுப்பு. இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் சீர்தூக்கிப்பாடு. இதெல்லாம் விடுதலை தியாலஜி, இறையியல். விடுதலையாக்கும் இறையியல். இல்லைங்களா? கடவுள் படைத்தப்பொழுது என்ன பண்ணாரு? மலத்தை கொடுத்து இதை பண்படுத்தி, பாதுகாத்து, பயன்படுத்தி அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை கொடு அப்படின்னாரு. அதை பண்ண மொத்தத்தில் நமக்கு பொறுப்பு உள்ளவர்கள். கிறிஸ்தவனா பொறுப்பு உள்ளவன், ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்டியன்னாக்கா நம்ம ஒரு கடவுள் ஒரு ரெஸ்பான்சிபிளா கொடுத்துருக்காரு. ஆர்டர் ரெஸ்பான்சிபிள், யுவர் ஃபாதர்ஸ், நீ இதற்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதுல கொடுத்தல் ரொம்ப முக்கியம். கொடுத்தல் எதையெல்லாம் கொடுக்க கிடையாது. ஈதல் அப்படின்னு. ஈதல்னாக்கா மனமு கொடுத்தல ஈதல். நல்ல தமிழ்ல என்னை கொடுத்தல், என் நேரத்தை கொடுத்தல், என்னுடைய தாளந்துகளை கொடுத்தல் எல்லாம் முக்கியம் இல்லையா? ஆனா இன்னைக்கு கொடுத்தல்ன்றது வேற மாதிரி போயிடுச்சு. போட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்தல் ஆயிடுச்சு. ஆரம்ப கால சீசர் அதெல்லாம் பண்ணல. முதல்ல தன்னை கொடுத்தாங்க, அப்புறம் தன்கிட்ட இருக்கிறதுலாம் கொடுத்தாங்க. தன்கிட்ட இல்லைன்னா மற்றவங்கிட்ட இருந்து வாங்கியும் கொடுத்தாங்க இல்லையா? ஊர் தெரியாது, மொழி தெரியாது, ஒன்றும் தெரியாது. போனாங்க, போன இடத்துல அந்த மொழியை கத்துக்கிட்டு பண்ணாங்க. உலகத்துல 99% மிஷினரிங்க போன நாட்டுல மொழியை கத்துக்கிட்டு தான் அவங்க ஊழியம் பண்ணாங்களே தவிர, இன்னைக்கு சொல்லணும் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி ஒன்றும் பண்ணல. ஆதாரம் எங்கேயுமே இல்லை இல்லைங்களா? எதுக்காக அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது? அந்த பாடத்தை நீங்க படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். யோவேல் 2:28, 29, 30 மாம்சமான யாவர் வெறும் தலைப்பு படிச்சா புரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அந்த காலத்தை கொடுக்கப்பட்டது? வேற்று மொழிகள் ஏன் இல்லையா? மக்கள் போய் வாழ்ந்தார்கள். வாழ தகுதி இல்லாத இடத்துல வாழ்ந்த மிஷினரிகள் இல்லைங்களா? சோ படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஊழியம் என்பது என்ன ஆச்சு? பிசினஸ் ஆயிடுச்சு. சோ நான் என்ன நினைக்கிறேன், இதோட நிறுத்துகிறேன்.